இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விரா மீன். நம்ம நாட்டு மீனில் விரா மீன் ரொம்ப டேஸ்ட்டான மீன். இது நம்ம கடல் மீன் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது வந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் அமுக்குறேன் பாருங்கள், முள் சுத்தமாக இருக்காது, இந்த சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு மீன் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறப்ப இந்த மீனெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா முள்ளே இருக்காது. குழம்பு மீன் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து பயப்படாமல் எடுத்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். சுத்தமாக முள் இருக்காது, சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். மீன் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது எப்படி வைக்கிறது, ஈஸியாக எப்படி செய்யலாம், டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள், இது நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். 2 தக்காளி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்பொழுதும் நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் குழம்பு தூள் போடுறதோட பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நம்ம அந்த கீரி விட்டும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி உடச்சி விட்டும் நம்ம தாளிக்கிறதுல போட்டுக்கலாம் வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். எப்பொழுதுமே மீன் குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி ஆயிரும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காவோட சோம்பு போட்டு அரைக்க போகிறோம். இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கடைசியாக இதில் விட்டு ஒரு சுற்றி எடுத்து குழம்புல வச்சோம்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிடாமல் தேங்காவையும் சோம்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக அந்த வெங்காயத்தை அதில் போட்டு ஒரு சுற்று விட்டுருங்க. புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். புளியை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். புளியை கரைச்சிட்டு தேங்காவை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் தேங்காவை அரைக்கிறப்பையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் பாருங்கள், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தேங்காவை அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு மற்ற இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ தேங்காயில் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு சுற்று வெங்காயத்தை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போட்டு ஒரு சுற்று, ரொம்ப நம்ம அது மசிஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல, மசியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் ஒரு இதுவுமே கிடையாது. இதை சுற்றுறப்ப நல்லா மசிஞ்சிட்டுனாலும் பரவாயில்ல, அரைக்காமல் ஒன்று கிடக்குன்னா ஐயோ அரைக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையும் பட வேண்டாம். அப்படியே நம்ம புளியில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் விட்டு ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். பாருங்கள், போட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். அந்த வெங்காயம் சின்ன சின்ன பீஸ் கிடக்கு, அதனால் திரும்ப இதை அரைக்கணுங்கிறது தேவையில்லை, அப்படியே கிடக்கலாம், அதனால் ஒன்றுமே தப்பு இல்லை. இப்போ இதை நம்ம எடுத்து புளியில் ஊற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த தேங்காயில் இந்த புளி பேஸ்ட்டில் தேங்காவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இது குழம்புக்கு தேவையான உப்பை இதிலையே போட்டுடலாம். உப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் இப்போ அடுத்தது வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் இதிலையே போட்டு நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் தனியாக எண்ணெயில் தாளித்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து இந்த புளியோட தக்காளி புளிப்பும் இறங்கி இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கையில் மசிச்சு விட்ருங்க. நல்லா மசிச்சு விட்டு இதில் மிளகாத்தூள் போடலாம். பாருங்கள், நல்லா தக்காளி கரைச்சி விட்டு நல்லா மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா இதில் கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைங்கிறத இதில் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. புளிக்கரைசல் இதெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் கரைச்சிருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு கட்டி தெரியுது, தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தக்காளி எந்த அளவுக்கு மசிச்சு விட்ருக்கேன்னு அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் இனி எடுத்து தாளிக்க வேண்டியதான். இந்த கரைச்சதில் கருவேப்பிள்ளையும் இதிலையே போட்டுக்கிறேன். இது வந்து எண்ணெயில் தாளிக்கணுங்கிறது தேவையில்லை, இதோடையே போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவையும் எண்ணெயில் தாளித்து விடணுன்னு நினச்சிங்கன்னா தாளித்து விடுங்க. இல்லை இந்த இதிலையே வந்து இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த காரமும் இதிலையே இறங்கிக்கும், நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வெங்காயமும் வந்து பாதி வெங்காயத்தை இதில் பிசைஞ்சு விட்ருவேன். கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் எண்ணெயில் வதக்கி விட போகிறேன். வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கலாம். சட்டி வச்சுருக்கேன், சட்டியில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
மீன் குழம்புக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடாகட்டும். வடகம், கருவடகம் வீட்டில் போடுற வடகம், அதை தாளிச்சிக்கிறேன். நல்லா பொரியட்டும். எண்ணெய் சூடாகிருச்சு, அதனால தான் உடனே பொரியுது. இப்போ இதில் மிச்சம் இருக்க வெங்காயத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். மிச்சம் இருக்க வெங்காயத்தையும் இதில் நான் போட்டுறேன். நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. சட்டியில் வைக்கிறப்போ எப்பொழுதுமே சட்டி வந்து சூடாகவே இருக்கிறதுனால எண்ணெய் சீக்கிரம் காஞ்சி எல்லாமே சீக்கிரம் ரெடி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு சூடாகிருச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சிங்கனாலும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் உடனே வெந்துருச்சு. இதில் இந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சு புளி கரைசலை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இனி குழம்பு மூடி வச்சிட வேண்டியதான், கொதிக்க வேண்டியதான். நம்ம கருவடகம் போட்டது எல்லாம் மேலே மிதந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது கருவடகத்தில் வந்து நம்ம விளக்கெண்ணியில் எல்லா பொருளுமே பிசைஞ்சு காய வச்சு பண்ணுறப்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்குங்க. இப்போ இது மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட ஆரம்பிக்கலாம். இது மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்தோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக கொதிக்குது. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சட்டி எப்பொழுதுமே சிம்மில் வச்சாலும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் சீக்கிரமும் எல்லாமே ரெடி ஆயிரும், வெந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எதாக இருந்தாலும் செய்யுங்க. குழம்பும் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதான். மீனை போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மீனும் போட்டேன். மீன் போட்டோன்னே எப்பொழுதும் அடியில் போட்டு நம்ம காய்கறி கிண்டுற மாதிரி கிண்டிடாதீங்க. சென்டரில் இப்படி விட்டு லைட்டாக பண்ணிங்கனாலே எல்லா மீனும் அட்ஜஸ்ட் ஆகிரும். அப்போ வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்து வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். மூடியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சட்டிங்கிறப்போ இன்னும் சூடு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த 2 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதித்ததுலேயே மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறமும் சட்டி வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் இன்னும் மீன் வேகும். நீங்கள் ரொம்ப நேரம் இதை வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொதிக்கிறதுல மீன் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் இதை குழம்பு இதோட ஆஃப் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கொதிப்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு இருந்துட்டு தானாக ஆஃப் ஆயிரும். அதில் எல்லா மீனும் முக்கால்வாசி வெந்திருக்கிற எல்லாமே ஃபுல்லாக வெந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.